எதனால உடல் சூடு வந்து ஏற்படுகிறது அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் இருக்கக்கூடிய அந்த ஹீட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெளியேறும். அதனாலதான் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து வந்து முழுகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் சூடு தணிய நம்ம என்ன பண்ணணும்? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் சூடு தணிய நம்ம என்ன பண்ணணும், எதனால உடல் சூடு வந்து ஏற்படுகிறது அப்படின்னு. அதாவது ஆக்சுவலா நமது பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் போன்றவற்றில என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய சொல்லுவாங்க, இது உங்களுக்கு உடம்பு சூட்டை வந்து அதிகரிக்கும், இது உடம்பு சூட்டை வந்து குறைக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பொது வழக்குகள்ல யூடியூப்லயோ மருத்துவர்கள் அல்லாதவர்கள் நமது பாரம்பரிய மருத்துவத்தை வந்து கேலி கிண்டல் செய்யும் வகையில வந்து உடல் சூடுலாம் எங்க இருக்கு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா. ஆனா அறிவியலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் சூடு இருக்குது அப்படிங்கிறத என்ன காரணம், அறிவியல் எந்த வகையில சொன்னதுனால நமது பாரம்பரிய மருத்துவத்துல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத முதல் நிலையா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மனிதன் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதையே நம்ம எதை வச்சு இது பார்ப்போம் அப்படின்னா, உடல் சூட்டை வைத்துதான் இருப்போம். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சில்னஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவன் உயிர் பிரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கு, இல்ல உயிர் பிரிஞ்ச பிறகு கொஞ்சம் உடம்பு சூடு இருந்தது அப்படின்னா இவங்க உயிர் பிரிஞ்சு ரொம்ப நேரம் ஆகல, இப்பதான் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு யூஸ்வலா கணக்கு வந்து வைப்பாங்க. அப்ப உடம்பிற்கு உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா சித்தர்களோட நாடி பாடல்ல வந்து சொல்லுவாங்க, பித்தம் அடங்கினால் பேசாமல் போய்விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சித்தர் இல்ல ஒரு வைத்தியர் ஒரு 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 நோயாளிக்கு சிகிச்சை பார்க்க போறோம் அப்படின்னா, நமது பாரம்பரிய மருத்துவத்துல முக்கியமானது நாடி பரிச்சயம் தான், நாடி தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப எந்த ஒரு நபருக்கு பித்த நாடி இல்லை அப்படின்னா நீங்கள் சிகிச்சை கொடுத்தால் பலனளிக்காது, அவங்க உயிரும் பிழைக்க மாட்டார்கள் அப்படின்னு. ஸோ அப்ப பித்தம் அடங்கினால் பேசாமல் போய்விடு அப்படிங்கிற இது உண்டு. ஸோ அப்போ உடம்புல உஷ்ணம் இருக்கணும், ஆனா அதுக்காக ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் இதா இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் சராசரியா அதாவது கரெக்டா ஒருத்தர் நார்மலா இருக்காங்க அப்படின்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்லயோ இல்ல செல்சியஸ்லயோ 37 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லப்படும். இதுதான் மனிதன் வந்து நார்மலா இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு கீழே குறைந்தாலும் நல்லது கிடையாது, இல்லை இதை விட அதிகம் போனாலும் நல்லது கிடையாது. இந்த உஷ்ணம் எங்க இருந்து வருது, சும்மாவா சொல்றாங்க, கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு உணவு உண்றோம், அதே மாதிரி காற்று வந்து நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். இதுகெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைஜஷனோ இல்லை எரிஞ்சோ இது பண்றப்ப அது ஒரு அனலை வந்து எழுப்புது பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மனிதனுக்கு நடக்கணும். அப்ப அதோட பை ப்ராடக்டா எது வருது, இப்போ ஒரு உணவு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது செரிமானம் ஆகுது, டைஜஷன் ஆகி சக்கை உப்பை எல்லாத்தையும் பிரிக்குதுன்னா அந்த ஒரு வேலை செய்ய ஒரு மிக்சியில நம்ம எதையோ போட்டு அரைக்கிறோம். அரைச்சு முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரம் அரைச்சோம்னா லைட்டா சூடாகும், ரொம்ப நேரம் அரைச்சோம் அப்படின்னா அதிக சூடாகும். அதுதான். ஸோ நம்மளோட மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுன்னா பாடி ஹீட் அளவை மீறி அதிகமாக இருக்கும். நம்ம உடம்போட மெட்டபாலிசம் ரொம்ப கீழே இருந்தது அப்படின்னா பாடியில வந்து அவ்வளவா ஹீட்டா இருக்கா. சொல்லுவாங்க சில பேர், என் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அதை வச்சுதான் இருக்கு. சரி, எப்படி இந்த உடல் உஷ்ணம் ஏற்படுகிறது அப்படின்னா என்ன காரணங்களா, செல்லுலர், அதாவது நம்ம யூஸ்வலா செல்கள் வந்து அங்கேயும் சில எனர்ஜி எல்லாம் இருக்கணும். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல், இருதயம், மூளை போன்ற இடத்துல இந்த மாதிரி வேதியியல் இது புரிஞ்சு அது என்ன பண்ணும், ஒரு ஹீட்டை வந்து வெளிவரும். ஸோ அதனால இருக்கும். ஏன் நம்ம தசைகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், எது பண்ணாலும் அதுவும் நமக்கு ஹீட்டை வந்து நமக்கு என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். இது இல்லாம சில பேருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காய்ச்சல் இல்ல ஒரு குளிர்ந்த காற்று அந்த மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப வரும் பொழுது நமக்கு அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தன்னிச்சையாக இல்லாம தனிச்சையாக, அதாவது இன்வாலண்டரின்னு சொல்லுவாங்க மசில்ஸ், அது என்ன செய்யும்னா ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது துடிக்கும். அதைத்தான் யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்னா குளிர்னு சொல்லுவோம்.
ஃபீவர் வந்தா ஒரு குளிர் வருது பாத்தீங்களா, அது இதனுடன் செயல்பாடு. அப்ப அது வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோன், அட்ரினலின் ஹார்மோன் இதெல்லாம் சுரக்க வைக்கும். ஸோ அப்ப நமக்கு என்ன பண்ணும்னா உடல் உஷ்ணம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது தெர்மோஜெனசிஸ்னு ஒரு கண்டிஷன். ஸோ இதுதான் இயற்கையாகவும் அதே மாதிரி நோய் நிலைகள்லையும் உடல் உஷ்ணம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து என்னன்னா, இப்ப இந்த ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையான அளவு இருக்கணும். பட் அதை விட அதிகமா இதாகும் பொழுது நம்ம உடம்பே அதை சரி செய்து கொள்ள பார்க்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பில் ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, ரத்த நாளம், அது விரிவடைய செய்யும். ஸோ விரிவடைய செய்யும் பொழுது உள்ள இருக்க ஹீட் மேலாவில் வந்து அந்த ரத்த ஓட்டத்தின் வழியாக வந்து ஸ்கின் வழியா சில பேருக்கு வெளியேறலாம். அது மாதிரி வியர்வையின் வழியாக நீராகவும் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு வெளியேறும். அதே மாதிரி மூச்சு சொல்லுவாங்க, என் மூச்சு காத்து சூடா வருது அப்படின்னு. சுவாசத்தின் வழியாகவும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உஷ்ணங்கள் வந்து வெளியேறும். ஸோ இது இந்த அளவுக்கு தான் வெளியேறும். ஆனா சில சமயம் இதை விட ஜாஸ்தியா இருக்கிறது. யூஸ்வலா நம்ம உடம்போட உஷ்ணம் செல்சியஸ்ல 40 டிகிரிக்கு மேல போச்சுனாலும் இல்ல ஃபாரன் ஹீட்ல 104 டிகிரிக்கு மேல போச்சுனாலும் அது அபாயகரமான கண்டிஷன். ஸோ அது நம்ம உடம்புல செரிமானத்திற்குரிய என்சைம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை இது பண்ணும். உள்ளுறுப்புகளை வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஃபிட்ஸ் போன்றவை வரும். யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல பதிவுகளில் குழந்தைகளை பத்தி பேசுறப்போ கூட சொல்லுவோம், குழந்தைகளுக்கு ஃபீவர் இருந்ததுன்னா அப்படியே சும்மா எல்லாத்தையும் போட்டு மூடி வைக்காதீங்க, அது ஃபிட்ஸ் வரும்னு. நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு இந்த ஃபீவர் அப்ப ஃபிட்ஸ் வருவதற்குரிய காரணம் அதுதான். ஸோ அதனாலதான் நம்ம இது பண்ணிட்டு நல்லா தண்ணீரை வந்து இது பண்ணி எடுத்துட்டு பிழிஞ்சிட்டு தொடச்சி விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட்டானது வந்து வெளியேறும். அது மாதிரி இந்த காய்ச்சல் பொழுது ரொம்ப சிவியர் டெம்பரேச்சர் எதையுமே இது பண்ணாம இல்லை தவறான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். ஸோ அதனால அதுவே வந்து வெளியேற்ற பார்க்கும். ஆனால் அதுக்கு நம்ம தடை கருக்கெல்லாம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா உடம்பு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி டாக்டர், இப்போ தெரிஞ்சுட்டோம். இப்போ இதுல இருந்து இது பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான் எண்ணெய் குளியல். நமது பாரம்பரியத்துக்கும் நம்மளோட இந்த டெம்பரேட் டிராபிக்கல் கிளைமேட் இருக்கக்கூடிய நமது நாட்டுக்கும் கண்டிப்பா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, உடம்புல இருக்க உஷ்ணத்தை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறப்ப முதல் விஷயமா என்ன பண்ணும், அது ஸ்கின் வழியாகவும் வெளியேற்றும். ஸோ நம்ம இப்போ எண்ணெய் தடவும் பொழுது என்ன அப்படின்னா, யூஸ்வலா எண்ணெய் வழியாக தான் எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில்ல உட்கார சொல்லுவாங்க. அப்ப சன்லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ எண்ணெய் வந்து ஸ்கின் வந்து அதாவது எண்ணெயா தான் எதையும் உறிஞ்சக்கூடிய தன்மை, லிப்போஃபிலிக் லேயர். அப்ப அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும், ஈஸியா வந்து பிளட் வெசல்ஸ் வேசோ டைலேட்டேஷன் ஆகும், நமக்கு வியர்க்கும். ஸோ அதனின் மூலம் நம்ம உடம்புல ஃப்ரீக்வெண்டா வந்து அந்த ஒவ்வொரு வாரமும் இருக்கக்கூடிய அந்த ஹீட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெளியேறும். அதனாலதான் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து வந்து முழுகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து 2வது நெய். பசுவின் நெய் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி பாடி ஹீட்டை வந்து சீர் பண்றது எதுவும் கிடையாது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த பசுவின் நெய் ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியம். செரிமானத்திற்கு தேவையான என்சைம்ஸையும் சுரப்பதற்கு ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது, நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பித்தப்பை கற்கள் இருந்தது அப்படின்னா கொழுப்பான உணவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அண்மையில ஒரு சிறு குழந்தைக்கு வந்து பித்தப்பையில வந்து கற்கள் வந்து இருந்தது. ஸோ அதற்கு அந்த மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பித்தப்பையில கற்கள் கூட கிடையாது. அந்த பையனுக்கு அந்த பித்தப்பை வந்து தாபிதம் அடைஞ்சிருந்தது, கொஞ்சம் ஸ்லட்ஜ் வந்து ஏற்படுத்திருக்கலாம். ஸோ நார்மலா கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அது தவறான ஒரு விஷயம். ஸோ அது வேணும், கொழுப்பு மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, ஆரோக்கியமான கொழுப்புகள் இருந்தாதான் பித்த நீர் சுரப்பு சரியா இருக்கும், அது கரெக்டா கான்சென்ட்ரேட்டட் ஆகும். ஸோ நமக்கு செரிமானத்திற்கு வரும். அதனால நம்ம கண்டிப்பா அந்த பித்த நீர் சுரப்பு சீரா இருந்தாலே இது உடம்பு ஹீட் வந்து நிற்கக்கூடாது. அதனால உணவில் நெய் சேர்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைனாலும் மருந்தாகவாவது நம்ம என்ன செய்யணும்னா அதை எடுத்துக்கணும். 3வது முக்கியமானது, நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம் பிசின். ஸோ பாதாம் பிசின் அப்படிங்கிறது அது ஒரு சிம்பிள் கார்போஹைட்ரேட் கிடையாது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்தாதான் அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து உண்டு பண்ணும், சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பாதிப்பு தரும். ஸோ அப்ப காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறப்ப
சர்க்கரை நோயாளிகள் கூட எடுத்துக்கலாம், பெருசாக பாதிப்பு தராது. அதே மாதிரி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோகொலாய்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஓவரால் நைட் ஒரு நல்ல ஒரு டீஸ்பூன் எடுத்து நீர்ல வந்து போட்டுரும். ஸோ நீர்ல போட்ட பிறகு என்ன பண்ணும்னா அது நல்லா ஃபிளஃபியா அது வந்து ஹைட்ரோகொலாய்டு அப்படிங்கிறனால அந்த வறட்சியானது நீரை வந்து உள்ள இழுத்துக்கும். நீங்க எவ்வளவு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டாலும் அது அப்படியே இழுத்து அப்படியே ஃபிளஃபியா வந்து நிற்கும். ஸோ இதை நாம் எடுக்கும் பொழுது இது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, இப்ப நம்ம டைரக்டா தண்ணியை குடிச்சோம்னா அது குடுகுடுன்னு ஓடி போயிடும். ஸோ இது நம்ம உள்ள எடுக்கும் பொழுது இது என்ன பண்ணும்னா அந்த நீர் பேக்கெட்ஸை சேர்த்த ஒன்று நமது உணவு குழாயின் வழியாக போகும். போய் ஸ்லோவா நம்ம நிறைய பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஸ்லோ டிஸ்பென்சிங் மெடிசன் ஸ்லோவா டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு உள்ள அந்த வாட்டரை டிஸ்பர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா குளிர்ச்சி, நம்ம உடம்பு ஹைட்ரேட் ஆகுது. ஸோ பாடியில இருந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால பாதாம் பிசின் ஒரு அற்புதமான உணவு மருந்துன்னு கூட சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகளும் எடுக்கலாம், ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம். ஸோ இதை நார்மலா எப்படி எடுக்கலாம்னா தண்ணீர்ல ஊற வச்சு எடுக்கலாம், இல்ல ஊற வச்சதை நம்ம நன்னாரி வேர் குடிநீர், நீங்க நன்னாரி சர்பத்துங்கிறது இன்னைக்கு நிறைய சர்க்கரை சேர்த்து அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி இல்லாம நார்மலாவே நன்னாரி இதை வந்து தண்ணியில ஊற போட்டு அந்த தண்ணீர்ல வந்து நம்ம இதை கலந்து வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னா நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தண்டுக்கீரை குடிநீர். ஸோ நார்மலா நமக்கு தண்டுக்கீரை எல்லாருக்கும் தெரியும். இந்த தண்டுக்கீரை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். இதுல சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள் எவ்வளவு எடுத்துக்கணும்னா 2 சிட்டிகை. ஸோ இந்த தண்டுக்கீரையை மிக்சியில 1-2 பல்ஸ்ல வச்சுட்டு இதையெல்லாம் ஒரு மண் சட்டியில போட்டு நல்லா ஒரு 500 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி 100 ml வந்தவுடனே வடிகட்டி குடிக்கணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஸோ இது மாதிரி தொடர்ந்து பருகிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பாடி ரொம்ப ஹீட் ஆகுறது, யூரின் வந்து சூடா போறது, கண்கள்ல எரிச்சல், கண்கள்ல இருந்து தண்ணீர் கொட்டுறது, முடி வந்து உடல் உஷ்ணத்தால அதிகமா வந்து கொட்டுறது, வயிறு காந்தலா இருக்கிறது போன்ற சிம்டம்ஸ்லாம் நல்லா குறையும். ஸோ தண்டுக்கீரையும் குளிர்ச்சி பிளஸ் அயன் கண்டென்ட் அதுல வந்து இருக்கு. இதனுடன் சீரகம் ரொம்ப நல்லது, நல்ல ஒரு வாசோடைலட்டேஷன், பிபியை வந்து சீராக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை டெய்லி எடுத்துக்கலாம். அதனால உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது எதற்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடல் உஷ்ணங்கிறது சும்மா ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதை ரிலீஸ் பண்ற மெத்தடையும் நம்ம அடைக்க மாதிரி ரெசிஸ்ட் பண்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதையும் பண்ணக்கூடாது. இந்த தண்டுக்கீரை குடிநீரை குடிங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாதாம் பிசின் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம், ஒரு டீஸ்பூன். நன்றி.